அரிசி பாருங்கள், இன்றைக்கி வந்து 3 படி எடுத்து வச்சுருக்கோம். 3 படி அரிசி வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கல் மண்ணெல்லாம் இருந்தால் கீழேயே நின்றுக்கும். பாருங்கள், எங்கள் பாட்டி தான் அரிசி இப்படி அரைக்கிறாங்க. எனக்குலாம் இப்படி அரைக்க தெரியாது. எவ்வளோ நல்லா சூப்பராக அரைக்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து பாதி அரிசி வந்து கிரைண்டரில் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் அரைக்காது. ஃபஸ்ட்டு பாதி வந்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து லூஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக அரைக்கணும் மாவை. அப்போ தான் வந்து முறுக்குக்கு நல்லா இருக்கணும். ஏன்னா பதம் மாறி போயிடும். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாட்டவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டிமாவும் அரைக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிட்டா முறுக்குக்கு வந்து சரி வராது. 10 வரமிளகா போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட்டு அரையிட்டோம். இப்போ பாருங்கள், மீதி இருக்க அரிசியை வந்து இதிலேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதுவும் அரைச்சிருச்சு. இந்த பதத்துக்கு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். மூணு படி அரிசிக்கு 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு சூடான பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கணும்னு இல்லை, ஓரளவு கொரன்னு அரைச்சாவே போதும். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பை. பாருங்கள், கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சலிச்சு எடுத்தாச்சு. இந்த கொரனையை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் வந்து மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம். 3 படி மாவுக்கு 1 படி பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். பாருங்கள், அதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி அரைச்சி சலிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சலிச்சு எடுத்தாச்சு. எள்ளு வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். அதையும் அரிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கல் மண் இருந்தால் அடியிலே தங்கிடும். எள்ளு வந்து இப்போ மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் எள்ளு ஆட் பண்ணோம்னா. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை ஆட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு மணமாக இருக்காது. அடுத்து வந்து ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம் பாருங்கள், இந்த அளவுக்கு கசக்கி போடணும். அப்போ தான் வந்துட்டு ஓமம் நல்லா மணமாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும்.
பாருங்கள் ஓமம், வெண்ணெய், எள் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு மாவும் பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சலிச்சு அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அரைக்கும் போதே வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ வந்து உப்பு போட தேவையில்லை. மாவு பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும், அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். வாங்க இப்போ முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கடாய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை எடுத்து முறுக்கு மாவு நல்லா புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி தட்டத்தில் போட்டோம்னா ஈஸியாக நிறையா புழிஞ்சு டக்குன்னு ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டோன்னா டக்குன்னு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எல்லா முறுக்கையும் அதே போல் எடுத்துடலாம். பாருங்கள் பபிள்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிகிற முறுக்கு வந்து. நம்மளோட முறுக்கு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுன்னு பாருங்கள். அப்படியே உடையாமல் ரவுண்ட் ரவுண்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்னு உடையாமல். நாம் வந்து மாவு பதம் பிசைகிறதும் அரைக்கிற பதமும் கரெக்டாக இருந்தால் தான் முறுக்கு வந்து உடையாமல் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வரும், இல்லாட்டி உடஞ்சி போயிடும். இப்போ அடுத்து இருக்க மாவையும் இதே மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளோட முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பாருங்கள் உடையாமல் எப்படி ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள்.